நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். 2 விடயங்களை தொட்டிருக்கிறோம். ஒன்று, தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிற மாணவர் போராட்டம், ஜல்லிக்கட்டை முன்னிறுத்தி நடைபெற்ற அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் மத்திய தமிழக அரசினுடைய சதிகள் இருக்கின்றன. அந்த சதி கருவிகளாக போலீசாருடைய வன்முறை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வன்முறையில் ஈடுபட்ட போலீஸ் தலைமைகள் பதவி விலக வேண்டும், அதற்கு காரணமாக இருந்த தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்கிற காட்டுச்சாட்டமான கோரிக்கைகளோடு மாணவர்கள் மீண்டும் இதுவை நடக்காவிட்டால் மீண்டும் அரசுக்கு எதிராக போராடுவோம் என்கிற அளவுக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். முற்போக்கு இயக்கங்கள், போராட்டಕ್ಕೆ பின்னணியில் இருந்த அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான சதிகள் நடக்கின்றன. அந்த தலைமைகள் கைது செய்யப்படுகிறார்கள். அது தவிர பொதுமக்கள் தொடர்ச்சியாக தேடலுக்கும் கைதுகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தை மே 17 இயக்கம் பலவிதமான தகவல்களோடும் ஆதாரங்களோடும் முன்வைத்திருக்கிறது. போலீசார் வன்முறை காட்சிகள் இணையத்தில் பரவலாக வெளிவந்திருக்கின்றன. இந்த ஒரு சூழலில் இந்த போராட்டம் பற்றிய சில பார்வைகளையும், அது தவிர முல்லைத்தீவில், வவுனியாவில், கேப்பாப்புலவில் நடக்கிற போராட்டங்கள் பற்றிய தகவல்களையும் கொண்டு வர காத்திருக்கிறோம். இந்த இடத்தில் அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் இணைந்து கொண்டிருக்கிறார். மறுமுறையில் சபா நாவலர் இருக்கின்றார். அது தவிர மே 17 திருமுருகன் அவர்களுடைய கருத்துக்களும் இருக்கின்றன. நாங்கள் நேரடியாக இதயச்சந்திரன் அவர்களை உங்களை பெற வேண்டும். இவ்வளவு நேரம் சொன்ன விடயங்களில் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது, பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இப்போது போராட்டம் முடிகின்ற தருவாயை ஏற்கனவே எட்டியிருந்த ஒரு சூழல், அதாவது மாணவர்களை போராட்டத்துக்கு சட்ட ஒப்புதல், ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்றதற்கான சட்ட ஒப்புதல் வந்த ஒரு சூழலில் அன்று மாலை போராட்டம் நிறைவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த வேளையில் ஏன் திடீரென்று காவல்துறை இவ்வாறான ஒரு பலவந்தமான வன்முறையில் ஈடுபட வேண்டும்? ஏன் பலவந்தமான ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக்கி இந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட வேண்டும்? அது தானாகவே நிறைவேற்றிருக்க வேண்டிய போராட்டம் தானே? ஆமாம். இந்த தமிழக சினிமாக்களை நீங்கள் பார்த்தால் காவல்துறையின் நண்பன் என்று சொல்வார்கள் அடிக்கடி. ஆனால் இப்போது நடந்த விஷயங்களை பார்க்கும் போது நண்பனாக தெரியவில்லை, அது ஒரு அரச அதிகாரத்தினுடைய ஒரு ஏவலாட்களாகத்தான் தெரிவித்தார்கள். அது அடிப்படையில் அப்படித்தான். ராணுவமா இருந்தானா, போலீஸா இருந்தானா, அவர்கள் ஒரு அரச அதிகாரத்தின் யந்திரங்களாக செயல்படுவார்கள், சொன்னதை செய்வார்கள். இதுதான் அவருடைய பிரச்சனை. நீங்கள் பார்த்தால் இதில் நீங்கள் சபாநாள் பேசிய விடங்கள் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இதை விட இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஆளுங்கட்சிக்குள் ஒரு மோதல் ஜெயலலிதா இருந்த பிற்பாடு அண்மை காலமாக மிக மோசமாக பூதாகரமாக இருக்கின்றது. அவருடைய மருமகள் தீபா தானும் அந்த அரசியலில் வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு செயல்பட கொண்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்களை பதவி இறக்கிவிட்டு சசிகலா அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அமைச்சர் இல்லை, அவர் எம்பி தம்பித்துறை தலைமையில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஜல்லிக்கட்டு விவகாரமாக பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு இவர் சென்றிருந்தார், பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சென்றிருந்தார், மோடியும் அவரை சந்தித்திருந்தார். ஆனால் இந்த அதிமுக எம்பிக்களை அவர் சந்திக்க மறுத்த விடயம் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே அந்த அதிமுக கூட ஒரு 2 விதமான கோஷ்டிகள், சசிகலா கோஷ்டி, பன்னீர்செல்வம் கோஷ்டி என்கின்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பித்த போது பன்னீர்செல்வம் அதுக்கு பெரிய இடையூறுகளை உருவாக்கவில்லை முதலமைச்சர் என்ற ரீதியில். பிறகு இந்த அலங்கால நல்லூரில் ஜல்லிக்கட்டு ஆரம்பமாக போன்றது. நாங்கள் அவசர கால சட்டத்தை அவசர சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம். இனி அடுத்ததாக சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலில் அவர் ஈடுபட்டுக் கொண்டு வரும்போது அது இவரை இறக்கிவிட்டு தான் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கின்ற சசிகலாவுக்கு ஒரு இடையூறாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஆகவே இந்த வெற்றி, இந்த மாணவர் போராட்டத்தினூடாக கிடைத்த வெற்றியினுடைய முழுதையும் இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பன்னீர்செல்வம் அதை கிளைம் பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு பிரச்சனை சசிகலாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த சட்டசபையில் 5 மணி அளவில் அந்த
சட்டம் அது நிரந்தரமாக உருவாக்கப்பட்டிருந்த வேளையில் தான் இந்த போலீசாரால் ஏவப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது சசிகலா கோஷ்டியால் ஏவப்பட்டதாக கூட இருக்கலாம். இது ஒரு கணிப்பின்படி அப்படித்தான். அதாவது இவர்களுக்கு உள்ள ஒரு முரண்பாட்டில் போலீசார் சசிகலா தரப்பு பக்கம் நின்றதாகத்தான் பார்க்கக்கூடியதா இருந்தது. இது ஒரு வன்முறையில் முடிய வேண்டும். இது ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டமாக முடியக்கூடாது. அது பன்னீர்செல்வத்துக்கு சார்பாக முடிந்துவிடும் என்கின்ற ஒரு பிரச்சனை சசிகலா தரப்புக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். உண்மையில் நீங்கள் சசிகலா தரப்பு என்று சொல்லுகிற பொழுதும் அது மத்திய அரசு வரையில் நீண்டு செல்கிற மோடி தரப்பா என்கிற ஒரு கேள்வியினை கூட சில பேர் எழுப்புகிறார்கள். உண்மையில் மத்திய அரசோடு மிக நெருக்கமான ஒரு இணைப்பினை இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசு குறிப்பாக சசிகலா தலைமையிலான குழுவினருக்கு இருக்கிறது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. நீங்கள் அதை பற்றி பேசுவதற்கிடையில் நாவலின் மறுபடியில் இருக்கின்றீர்கள். நீங்களும் இருக்கிற பொழுதும் நான் சுருக்கமாக திருமுருகன் காந்தி அவர்கள் இது வடிவத்தில் சொல்லிய ஒரு பார்வை நீங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். இது தமிழகத்தினுடைய அமைப்புகள் மீது இன்றும் போலீசார் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விடயத்தை அவர் முன்வைக்கிறார். நாங்கள் கொஞ்சம் வரலாம் என்று சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிற பொழுது இந்த விடயம் சொல்லப்பட்டது. போராட்டத்தினால் மத்திய அரசு பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதை அடுத்து இது போராடிய மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் அவர்களுக்கு துணையாக நின்ற பொதுமக்கள் மீதும் கடுமையான தாக்குதலை மத்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடி அரசு இந்திய உளவுத்துறை, தமிழக உளவுத்துறை மூலமாக காவல்துறை இருக்கக்கூடிய ஆதரவு சக்திகளின் மூலமாக இன்று வரை இந்த வன்முறையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. 3 நாட்களாக இந்த வன்முறை நின்றபாடில்லை. இந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்றிய அப்பகுதி மக்கள் மீது, சென்னை வாழ் மக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவும் இன்று காலையும் வரை அந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. இது இந்திய அரசு தாங்கள் தமிழக மக்களுடைய இந்த பண்பாட்டு மீதான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்த முடியாத ஒரு தோல்வியினுடைய விரக்தி வெளிப்பாடாக தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. தமிழக மக்களுடைய பண்பாட்டு மீதான தாக்குதலை மாணவர்களும் இளைஞர்களும் வெற்றிகரமாக எதிர்த்து போராட்டி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த வன்முறையை நிகழ்த்தி இருக்கிறது. ஒரு பலவீனமான தமிழக அரசு இதற்கு துணை போயிருக்கிறது. இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே சமயத்திலே காவல்துறையில் இருக்கக்கூடிய சில மூத்த உயர் அதிகாரிகள் இந்த வன்முறையை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராடிய பிற மக்களுக்கும் துணையாக இருந்த ஜனநாயக இயக்கங்களை சமூக விரோதிகள் என்று உள்நோக்கத்துடன் சித்தரிக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஒருவரான திரு எச். ராஜா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மே 14 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக இயக்கங்களை சமூக விரோத இயக்கம் என்று பகிரங்கமாக திங்கட்கிழமை குறிப்பிட்டதை இயக்கம் இன்று சென்னையில் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்லப்பட்ட விடயங்கள் திட்டமிட்ட வகையில் வன்முறை திணிக்கப்பட்டது. நீண்ட பல நாட்களாக ஒரு 3 நாட்கள் மிகவும் தெளிவான திட்டமிடலோடு புலனாய்வுத்துறை, உளவுத்துறையினுடைய பல்வேறு பிரிவுகள், அரசு அதிகாரிகள் என்பவர்களோடு இணைந்து இந்த காவல்துறையினுடைய வன்முறை ஈடுபடுத்தப்பட்டது என்கிற ஒரு பார்வையை சொல்கிறார்கள். இதே சந்திரன் அவர்கள் சொன்ன பொழுதும் இந்த தமிழக அரசுக்குள் இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகளுக்கு விளைவாகவும் காவல்துறை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று திருமுருகன் சொல்கிற பொழுது நேரடியாக மோடி அரசு இதற்கு பின்னணியில் இருந்திருக்குது என்று சொல்கிறார். நான் இந்த இடத்தில் நாவலன் உங்களிடம் வருவதாக இருந்தால், இந்த மாணவர் போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டிய அல்லது வன்முறையில் முடிக்க வேண்டிய அல்லது வற்புறுத்தி முடிக்க வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு என்ன இருக்கிறது என்று நினைக்கின்றீர்கள்? முதலாவதாக இந்த மாணவர் போராட்டத்தினுடைய கோஷங்களில் பொதுவாகவே எல்லாரும் முன்வைத்த ஒரு கருத்து வடக்கு எங்களை ஆளுது. இது பொதுவாக இன்னொரு அமைப்பு ஒரு கோஷத்தை வைத்திருந்தது. இது ஜல்லிக்கட்டு அல்ல டில்லிக்கட்டு என்று சொல்லி.
மோடிக்கு எதிராக முழுக்க வைத்திருந்தது. அது மோடிக்கு எதிராகவும் இந்திய பார்ப்பனிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் மாணவர்கள் மிக இயல்பாகவே கிளர்ந்தெழுந்தார்கள். அது மக்களுடைய போராட்டமாக வந்திருந்தது. இரண்டாவது, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி தமிழர்கள் தமிழர்கள் அடையாளத்தின் காரணமாக அவர்கள் மத்திய அரசால் அடக்கப்பட்ட சம்பவங்கள் நிறையவே இருக்கின்றன. மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இதனுடைய வரலாறு இந்தி திணிப்பு போராட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது என்று சொல்லலாம். ஆக அது தமிழர்கள் என்ற அடையாளம் காரணமாக அவர்கள் அடக்கப்பட்ட அந்த உணர்வுக்கு எதிரான போராட்டம் என்பது மத்திய அரசை அதிர வைக்கின்றது. அவர்கள் உண்மையாக அதிர்ச்சி அடைந்து போனார்கள். அவர்கள் யாருமே நினைக்கவில்லை இந்த போராட்டம் இவ்வளவு தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி, இவ்வளவு விரைவாக மக்கள் மத்தியில் பரவும் என்று சொல்லி யாருமே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி அது மட்டுமல்ல, அவர்கள் அதற்கு மேலும் போனார்கள். கொக்கோ கோலாவை நிப்பாட்ட வேண்டும் என்று வணிகர் சங்கத்தினுடைய வெள்ளையருடைய தலைமையில் வணிகர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியது. பல்தேசிய நிறுவனங்களுக்கு எதிராக மத்திய அரசை இயக்குகின்ற பல்தேசிய நிறுவனங்களுக்கு எதிராக கோரிக்கைகள் எழுந்தன. இவையெல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து ஒழுங்கமைப்பாக வருகின்ற, அதாவது பால் திரைந்து வருகின்ற நிலைமை சொல்வார்கள். அப்படி ஒரு திரைந்து வருகின்ற ஒரு நிலைமையில் ஒரு அமைப்பை நோக்கி வருகின்ற ஒரு நிலைமையில் இந்த அழிப்பு நடந்திருக்கின்றது. அவர்களுக்கு தேவை இருந்தது. இதுக்கு மேல் ஒரு படி போனால் கூட மாணவர்கள் மத்தியில் இருந்து ஒரு தலைமை உருவாகலாம், அந்த தலைமை ஒழுங்கமைக்கப்படலாம், இது அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறலாம், இவர்களுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் வரலாம் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தமிழக அரசோடு இணைந்து மத்திய அரசு தான் இதை செய்திருக்கின்றது. மத்திய அரசு தான் இதை நடத்தி இருக்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக மூச்சு கூட விடவில்லை. இவருடைய கோரிக்கை தொடர்பாக எந்த பேச்சும் பேசவில்லை. அப்ப இது மத்திய அரசுக்கு இந்த போராட்டத்தை அழிக்க வேண்டிய ஒரு தேவை, இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தை அழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டாவது பிரச்சனை, இந்த போராட்டம் இவ்வாறு வெற்றி பெறுமாக இருந்தால் ஏனைய மாநிலங்களாலும் மத்திய அரசால் அடக்கப்படுகின்ற ஏனைய மாநிலங்களிலும் இவ்வாறான போராட்டங்கள் வெடிக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆக இந்த போராட்டத்தை அழிக்க வேண்டிய தேவை தமிழ்நாடு அரசை விட கூடுதலாக மத்திய அரசுக்கு தான் இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் இதயச்சந்திரன் அவர்கள், நீங்கள் என்ன சொல்வீர்கள்? தமிழகத்து ஊடகங்கள் பற்றிய மிக பாரிய குற்றச்சாட்டுகள், தொடர்ச்சியாக வரக்கூடிய காட்சிகளில் பலவிதமான முன்னணி தொலைக்காட்சிகள் பல மாணவர்களினால் ஒதுக்கப்படுகின்ற அல்லது மாணவர்கள் அவநம்பிக்கை கொள்கிற ஊடகங்களாக மாற்றம் பெற்றிருக்கிறார். ஆனால் சன் டிவி தொடர்ச்சியாக இந்த மாணவர் போராட்டம் பற்றிய செய்திகளை இன்னமும் வெளி கொண்டு வந்து இருக்கிறது. தமிழக ஊடகங்கள் திடீரென்று ஒரு யூடர்ன் அடித்தன என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஏன் இப்படி ஒரு மாற்றம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் உள்ள கூடுதலான ஊடகங்கள், அது சன் டிவியா இருந்தால் என்ன, அல்லது விஜய் டிவியா இருந்தால் என்ன, தந்தி டிவியோ அல்லது புதிய தலைமுறை எதுவா இருந்தாலும், அந்த போராட்டம் நடக்கும்போது நீங்கள் பார்த்தால் இந்த செய்தி தந்தி டிவியும் புதிய தலைமுறையும் தான் சில சம்பவங்களை காட்டிக் கொண்டிருந்தது. ஏனைய இந்த ஜெயா டிவி, இந்த கேப்டன் டிவி, அந்த எல்லா டிவியும் பார்த்தாலும் சினிமா படங்களையும் பாட்டுகளையும் தான் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு பெருந்திரளான மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த செய்தியில் மட்டும் ஒரு விடயத்தை காட்டுவார்களுடைய மற்றும்படி வளமை போல் தான் அவருடைய செயற்பாடுகள் உண்டு. இவர்கள் அரசோடு சேர்ந்து இயங்குவோம்லாம் இந்த ஊடகங்கள். நாங்கள் சொல்லுவோம் ஜனநாயகத்தின் 4வது தூண் 5வது தூணான்னு சொல்லி, அப்படி எல்லாம் கிடையாது. கூடுதலா நீங்கள் இந்த ஊடகங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த போராட்ட காலத்தில் சென்று இந்த நடிகர்கள் பாட்டுக்காரர்களை தான் பேட்டி எடுத்து போட்டார். ஆகவே பொதுமக்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இந்த பாட்டுக்காரர்களும் நடிகர்களும் தான் ராகவேந்திரா அல்லது ஆதி என்பர் இவர்கள்தான் இந்த போராட்டத்தை முன்னடத்துகிறார்கள் என்ற விதமாக இதே ஊடகங்கள் தான் அதை பூதாகரமாக்கி அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு காட்டுகிறது. அதைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள். அடுத்ததான் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பேசிய ஒரு விடயத்தை பார்த்தால், மோடி அரசு எதை விரும்பும் என்று இந்த பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் தெரியும். இந்த அதிமுக ஆட்சியாளருக்கு தெரியும் மோடிக்கு என்ன விருப்பம். அதுக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் இயங்கி இருக்கின்றார்கள். இரண்டாவது நீங்கள் பார்த்தால், அவர்கள் நாம் தமிழர் இயக்கம், மே 17 போன்றவற்றை எல்லாம் சமூக விரோத இயக்கங்களாக இந்த காவல்துறை ஆணையாளரை நேரே சொல்லுகின்றார். அவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்று சொன்னால், இந்த ஈழ பிரச்சனையை பற்றி பேசுவது, மீத்தேன் வாயுவை பற்றி பேசுவது, மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவது, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பற்றி பேசுவது, அதுக்காண்டி போராடுவது,
இந்த இயக்கங்கள்லாம் கூடுதலாக, இந்த போராட்ட இயக்கங்கள்லாம் கூடுதலாக இந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து போராடி கொண்டு போவார்கள். இவர்களை சமூக விரோதியாக காட்டி இவர்களை செயலிழக்க செய்வதுதான் இந்த காவல்துறை மட்டுமல்ல மத்திய அரசுக்கு மிக தேவையான விடயம். அந்த மத்திய அரசுக்கு தேவையான விடயத்தை இந்த மத்திய அரசினுடைய தரகர் அரசான அதிமுக அரசு மிக தெளிவாக செய்திருக்கின்றது. ஆனால் இது ஒரு ஆச்சரியமான விடயம் என்று சொன்னால், இனிமேல் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்காக தமிழகத்தில் யாராவது குரல் எழுப்பினால் அவர்களையும் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் அடக்கும். அதாவது இனிமேல் வரும் போராட்டங்களை இல்லாமல் செய்வதற்குரிய ஒரு அத்திவாரத்தை தான் இந்த போலீஸ் அடக்குமுறை கூடாக நீங்கள் பார்த்தால், இந்த இந்த குப்பங்கள், இந்த மீனவர் குப்பங்களுக்குள் சென்றுதான் இவர்கள் தேடினார்கள். தோழர் என்கின்ற பேர்களை யாராவது இந்த கைத்தொழில் கூட வச்சிருக்க கூடாது என்கிற பேர் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த இனிமேல் இப்படியான ஒரு போராட்டம் அந்த மண்ணில் நிகழக்கூடாது என்பதில் மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு செய்த ஒரு விடயமா இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஆளுங்கட்சிக்குள் இருந்த முரண்பாடுகள் கூட மிக சாதுரியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி இதயச்சந்திரன் அவர்கள், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய பார்வை பதிவு செய்து கொண்டீர்கள். அதே போன்று சபாநாயகன் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. மிக முக்கியமான நேரத்தில் முக்கியமான கருத்துக்கள் பலவற்றை பதிவு செய்திருக்கிறீர்கள். நேர்கள், நாங்கள் தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டு பற்றிய விடயத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் மிகப்பெரிய ஒரு அலையாக அடித்த போராட்டம், அது வெற்றியில் முடிவடைந்திருந்தாலும் அது ஒடுக்கப்பட்ட அல்லது முடித்து வைக்கப்பட்ட விதம் பற்றி பலவிதமான தகவல்கள் இப்போது பரவலாக வெளிவந்திருக்கிற ஒரு சூழலில் அது பற்றி ஒரு மீள் பார்வையை செய்திருந்தோம். இனி நாங்கள் தாயகம் பற்றி எங்களுடைய பார்வையை திருப்பலாம். 2 போராட்டங்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக ஈழத்தமிழ் கிழக்கில் நடைபெறுவதற்கான முன்முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் கேப்பாப்பிளவில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கேப்பாப்பிளவில் காணிகள் கையளிக்கிற ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. 40 பேருக்கு மாத்திரம், 40 குடும்பங்களுக்கு மாத்திரம் வீடுகளை கையளிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மைத்திரி அதற்கு வருவார் என்று சொல்லியிருந்தார்கள். மைத்திரி வருவதாக இருந்தால் மக்கள் எந்தவித போராட்டங்களையும் நடத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இராணுவத்தினுடைய அச்சுறுத்தலை, அடக்குமுறையை மீறி கேப்பாப்பிளவில் அந்த மக்கள் எல்லோருக்கும் மீள காணிகள், சொந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும், மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நேரடியாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு சமகாலத்தில் வவுனியாவில் காணாமல் போனவர்களுடைய கண்டுபிடித்த தரமான போராட்டம் நடக்கிறது. நாங்கள் கேப்பாப்பிளவில் நடைபெற்ற அந்த போராட்டத்தினுடைய சில பதிவுகளை இங்கே கொண்டு வருகிறோம். மக்களும் என்ன சொன்னார்கள் என்று கேட்கலாம். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்பிளவு மக்களாகிய எங்களை கேப்பாப்பிளவு இராணுவ கொமாண்டர் சந்திப்பதற்காக எங்களுக்கு சந்திப்புக்கு எங்களை 2 தடவைகள் எடுத்து எங்களுக்கு ஒரு சைட்டு கேப்பாப்பிளவு ரோட்டை திறந்தும் ரோட்டுக்கு அங்கால சைட்டையும் விடுவதாகவும் எங்களுக்கு மாற்றுக்காணி தாரதாகவும் கோரி இன்று அது ஒரு பொய் வதந்தியாக மாறியுள்ளது. இன்றைக்கு ஒரு சைட் கூட விடையில்லை. நாங்கள் நந்திக்கடலில் தொழில் செய்கிற தொழிலாளிகள் கூட இங்கே படுற அவலம் மக்களாகிய நாங்கள் சரியான அவமானத்துக்கு உட்பட்டு உள்ளோம் என்பதை நான் மிக கவலையோடு தெரிவிக்கின்றேன். போராட்டங்கள் இதனை நடத்தக்கூடாது என்று இராணுவம் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் கூறிய இந்த மக்கள் அவற்றையும் தாண்டி இன்றைய பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதிய அரசாங்கம் தங்களை ஏமாற்றுகிறது என்பதையும் திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வெறும் கண் துடைப்பாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளை மீள கொடுக்கிறோம் என்கிற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதனையும் மக்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பல விடுபடும் நம்பியிருந்த எங்களை பான்குளத்தில் இதுவரை காலத்தில் சொந்த குடியேற்றம் என்று சொல்லி இது செய்யப்படவில்லை. ஆனால் இப்போ விடுபடுற காணி என்று சொல்லி ஒரு காட்டு பிரதேசத்தை தான் விடுபடுது, ஆர்மோன் தோட்டம் என்ற இடத்தை தான் விடுபடுது. அது மக்களே பாவனைக்குரிய காணி இல்லை. மற்ற சொந்த இடங்களில் முழுகுடியேற்றம் செய்யப்படவில்லை. சொந்த இடம் முழுகுடியேற்றம் அரவாசி செய்கிறோம், அதையும் மாற்றி இப்போ பாதுகாப்பு பாதையும் மூடப்பட்ட நிலையிலேயும் பாதைக்கு மேல் பகுதி விடுறோன்னு சொல்லி அதையும் மூடப்பட்ட நிலையிலேயும் வச்சிருக்கலாம் இராணுவ கட்டுப்பாட்டு. இனிமேலும் இப்படியான எங்கள் மதத்தை துன்புறுத்தலை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுக்கு சரியான தீர்வும் சரியான இடத்தையும் எங்களுக்கு பெற்று தருவாரு நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.
எங்களுக்கு இதுவரை காலத்தில் நடந்த இதுகளெல்லாம் வித்தியாசமாக தான் இருந்தது. இப்போ எதையும் நாங்கள் ஒரு சொந்த நிலத்தில் போய் நாங்கள் குடியாமந்து ఇక్కడ கோயில்கள், அன்னதானங்கள், யாத்திரைகள் யாத்திரார்கள், தண்ணி பந்தல்கள் சகலதும் எங்களுக்கு செய்து வருமாறு நாங்கள் எங்களோட கோயில்கள் மூடப்பட்டு கோயில்கள் எல்லாம் ஒரு இதுக்குள்ளமான் இருக்கு. ஆனால் கோயில்களை மறைச்சி வச்சு பூசைகளை மறைச்சி வச்சு ஒரு 2 நாள் அசுரர்கள் ஆண்ட மாதிரி ஆள்ற அரசாங்கத்துக்கு நல்லதில்லை. நாங்கள் கோயில்கள் பூசைகள் வளமையாக செய்து கொண்டோம். அசுரர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் எங்களோட கோயில்களை முற்றுமுழுதாக எங்களோட மக்களே மூடி எங்களோட கோயில்களே முற்றுமுழுதாக மூடி அசுரத்தை ஆட்சியே நடக்குது. வேறு ஒன்றுமே நடக்குது. இந்த இடத்தில் தொடர்ச்சியாக தங்களை மீள குடியமர்த்த வேண்டும் என்று கூறுகிற அதே சமகாலத்தில் இராணுவத்தினுடைய அரசாங்கத்தின் இணைப்பாளர்களினால் சில இடங்களில் காணிகளும் வழங்கப்பட்டது விடுறதாக சொல்லி 100 நாள் திட்டத்துக்குள்ளே எங்களோட இடமெல்லாம் விடுறதாக சொல்லித்தான் நாங்கள் எலெக்ஷனில் போட் பண்ணினாங்க. ஆனால் எங்களுக்கு அவர் எந்த விதமான உதவியோ எந்த விதமான எங்களோட ஊரை பற்றியோ இவ்வளவுக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் வரையில்லை. விடுறான்னு சொல்லி இருக்கிறேன். ஆனால் சீனியாமோட்ட குளத்துக்கு அருகில் உள்ள ஒரு குறிப்பிட்ட காணியைத்தான் விடுறதாக இப்போ நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஆனபடி அதுவும் பற்றாப்பளையே சேர்ந்த காணி. எங்களுடைய கேப்பாலவன் கிராமத்தை முற்றுமுழுதாக விட இல்லை. அதோட எங்களுக்கு வாழ்வாதாரம் நந்திக்கடல் கரையோரம் உள்ள வசிக்கிற மக்கள் நாங்கள் 80 குடும்பங்கள் இருக்கின்றோம். ஆனபடியால் எங்களுக்கு எந்தவித வாழ்வாதாரம் இல்லாத ஒரு இடத்துல தான் இருந்து நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் எங்களுடைய பூர்வீகமான இடத்துல எங்களுக்கு சகல வசதியும் இருக்குது. எங்களோட காணிகளுக்குள்ள மரஞ்செடி கொடி வருமானம் ஒரு மாதம் 25,000-30,000 வருமானம் பெறக்கூடிய காணி பூமியை அவர்கள் தங்களோட வருமானத்துக்காக பிடித்து வைத்து கொண்டுதான் எங்களை அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு பஞ்சிப்படுகணும். ஆனபடியால் நீங்கள் வாக்கு தந்தபடி 100 நாள் திட்டத்துக்குள்ள எங்களுடைய கேப்பாப்புலவு பகுதியில் பொதுமக்கள் இன்று நடத்தியிருந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பதிவுகளை பார்த்தீர்கள். சொந்த காணிகளில் மீளக்குடியமர்த்த வேண்டும், இராணுவம் தங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி இருக்கிறது என்கிற கோஷத்தை தெளிவினை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மறுபடியில் அரசாங்க பிரதிநிதிகளோடு பிரபா கணேசன் போன்ற அரசாங்கத்தினுடைய தூதுவர்களோடு இந்த காணி வழங்கும் பத்திரங்கள் 40 குடும்பங்களுக்கு மீள கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் அச்சுறுத்தலை மீறி அந்த இடத்தில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற பதிவோடு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெறலாம். நேர்கள் இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் தோழன் முத்துராமனோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேர்களே.